ஒரு பர்டிகுலர் ஆளுகளை மட்டும்தான் சென்னை சிட்டியிலே வேலை பார்க்க முடியும் அப்படின்ட்டு. இப்போது ஆறுமுகசாமி ஆணையம் அமைத்த போது என்ன நடந்ததுன்னே வந்து மறுபடியும் ஒரு 6 மாதம் கொடுங்க, மறுபடியும் ஒரு 6 மாதம் கொடுங்க அப்படின்னு கேட்டபோது கூட ஜெயலலிதாவுக்கு கடைசி வரை என்ன நடந்தது என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. யார் விசாரணை வேண்டும் என்று சொன்னாரோ அவரே விசாரணைக்கே ஆஜராகவில்லை. இப்படியெல்லாம் வந்து இதுக்கு ஆஜர் ஆக வேண்டாம்னு சொன்னவங்க, ஆஜர் ஆகணும்னு சொன்னவங்க, இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து கூடவே இருந்து ஏற்பாடு பண்ணாங்க. இப்போது இந்த ஸ்பெஷல் கமிட்டி போட்டிருக்காங்களா தாவைக்கில், இதில் அவங்களுக்கு என்னென்ன சாதக பாதகங்கள்லாம் இருக்குது? இல்லை, இந்த மாதிரியான இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள் மாதிரி ஆட்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்காமல் நேர்மையான அதிகாரிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து இதில் பாரபட்சம், இதில் ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட்லேயே வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்ல வரேன். ஏற்கனவே பல கட்சிகளோடும் பல அரசியல் தலைவர்களோடும் பயணம் பண்ணி அதில் லாபம் சம்பாதித்து கொளுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்களெல்லாம் இதில் ரெக்ரூட் பண்ணக்கூடாது. தம்பி விஜய் சொல்கிறபடி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அரசியல் அதிகாரம் அனைவருக்குமானது, இந்த மாதிரியான கொள்கைகளை, மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிற சிந்தனை இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்து தான் ரெக்ரூட் பண்ணணும்.